அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ஸோ அலிஃப் லாம் மீம் பொறுத்த வரைக்கும் முத்தஷாபிஹாத்தான ஆயத்தாக கூறப்படுது. ஸோ இதுக்கு ப்ராப்பரான மீனிங் யாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. பட் ரொம்ப தெளிவான மீனிங் நமக்கு தெரியலை. பட் இது இறைவனுடைய அந்த ஒரு ஒரு டெஸ்டிஃபையாக ஒரு ட்ரையலாக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இந்த ஆயத்தை இது இருக்கும் மாதிரியே நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்த ஆயத்துலேருந்து பார்ப்போம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அதாவது அல்லாஹ் நித்திய ஜீவன். லா இலாஹ, அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இல்லா ஹுவல் ஹய்யூ, இல்லா ஹுவல் ஹய்யூ. ஹய்யூனா உயிர் உள்ளவன். கையூமு இன்னும் நிலையானவன். அதாவது அல்லாஹ் எப்பவுமே உயிரோடு இருப்பான், அதே சமயம் நிலையாக இருப்பான். இப்போ அல்லாஹ்வுடைய தன்மையாக, இறைவனுடைய ஒரு தன்மையாக இங்கே குறிப்பிடுறாங்க. எப்பவுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தா இறைவன் மட்டும்தான். ஸோ இலாஹ அப்படிங்கிறது நிர்வகிப்பவன். ஸோ இறைவன்றதையும் தாண்டி நிர்வகிப்பவன். அந்த இறைவன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன அர்த்தங்கள் நமக்கு புரியணும். அதாவது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. இன்றைக்கி சிந்திச்சு பாருங்கள், எதையெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது அக்ரிகல்ச்சர், அதாவது நமக்கு இன்றைக்கி நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா விவசாயம், இன்னும் வர்த்தகம், இன்னும் அந்த கடல் சார்ந்த விஷயங்கள், அதில் வரக்கூடிய உணவுகள், அந்த இன்னும் பார்த்தோம் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி, இன்னும் இந்த சைடு பார்த்தோன்னா எஜுகேஷன், இந்த சைடு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்ஸு, எக்கனாமி, இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தவங்க இன்றைக்கி நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இவ்வளத்தையும் அல்லாஹ்வுடைய விஷயம் வெறும் வானங்களையும் பூமியையும் நிர்வகிப்பவன் அவன்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த மேகம், நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இதையெல்லாம் மட்டும்தான் அல்லாஹ் நிர்வகிக்கணுமா? இதையே நிர்வகிக்கிறான் அப்படின்னா மனுஷங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விஷயங்களை யார் நிர்வகிக்கணும்? யாருடைய அந்த நிர்வாக பொறுப்பு இருக்கணும்? சிந்திச்சு பார்ப்போம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே நித்திய ஜீவன், எப்போவுமே பெர்மனண்ட் உயிர் உள்ளவன் அப்படின்னா அது நான் தான், இறைவன் மட்டும்தான். நன்கு நிர்வகிப்பவன், எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது அவனை தவிர வேறு யாருமே இல்லை. இன்றைக்கி நம்ம எதையெல்லாம் என்னை தவிர வேறு யாரும் இதை செய்ய முடியாது அப்படின்லாம் நினைக்கிறோமோ, அதெல்லாம் இன்னும் இவங்களை தவிர இதெல்லாம் யாரும் செஞ்சிட முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ, எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவன் இறைவன் தான். யாரும் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த வேலையை இறைவன் வேறு எப்படியும் அவன் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, எல்லா நிர்வாகமும் அவன் பொறுப்பில் தான் இருக்குது. குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஸோ ஆரம்பிக்கும்போதே எல்லா நிர்வாகமும் எனக்கு தான் சொந்தம், நான் தான் எப்போவும் உயிரோடு இருப்பேன் அப்படின்ற ஒரு வசனத்தோட இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முசத்திகல் லிமா பைன யதைஹி வ அன்ஸலத் தௌராத்த வல் இன்ஜீல். இப்போ இந்த இடத்துல இன்ஜீலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ சூரா அல் பக்ராவில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக யூதர்களை பார்த்தோம். ஸோ இங்கே அல் இம்ரான், ஆலு இம்ரான் யார் அப்படின்னா இந்த இம்ரானுடைய சந்ததிகள். ஸோ இம்ரானுடைய சந்ததிகள்னால் இப்போ நம்ம இஞ்சிலை பற்றியும் நசாராக்களை பற்றியும் கொஞ்சம் ஓரளவு பார்ப்போம். சரி, நஸ்ஸல
இறக்கினான். அலைக்கல் கிதாப, உம்மீது வேதத்தை, பில் ஹக் சத்தியத்துடன், முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியதாக, லிமா பைன யதைஹி தனக்கு முன்னுள்ளதை, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த அந்த வேதத்தை உண்மைப்படுத்துறதுக்காக இந்த வேதத்தை உங்கள் மீது இறக்கியிருக்கேங்கிறான்ல. வன்சல இன்னும் இறக்கினான், தௌராத்த வல் இன்ஜீல். அப்போ நபியே அவனே, அதாவது அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அவன்தான் உங்கள் மீது இந்த வேதத்தை கொடுத்துருக்கான். இந்த வேதமும் சத்தியத்தை கொண்டு வருது, உண்மையவை கொண்டு வருது. இன்னும் இதில் இல்லை, அந்த வார்த்தைகள் இல்லை, பட் இது கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் இந்த வேதம், இந்த குர்ஆனானது இதற்கு முன் இருந்த இந்த இன்ஜீலையும் தௌராத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் வந்திருக்கு அப்படின்னு இந்த ஆயத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாருங்களேன், அரபியில் தெளிவாக இருக்குது. ஆனால் அரபியில் நம்ம இப்போ வாசிக்கிறோம், நம்ம ஓதுகிறோம், இப்படி ஏதாவது ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கோ அல்லது ஏதோ ஒரு மிஸ்டேக்கோ இருக்குது. ஸோ இதனால கூட நமக்கு குழப்பங்கள் வரலாம். பட் அதுக்காக நம்ம குர்ஆனையே எடுக்காத அளவுக்கு சூழல் ஏற்படுத்தப்பட்டுருச்சு. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனுடைய இந்த இதில் உள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இறங்கப்பட்டிருக்கு, உண்மையை கொண்டு வருது. முக்கியமாக இதற்கு முன்னாடி இறங்கப்பட்ட வேதமான தௌராத்தையும் இன்ஜீலையும் உண்மைப்படுத்துது. அல்லாவே சொல்கிறான் அவங்களுடைய வேதங்களை உண்மைதான் படுத்துதுன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்கள நம்ம உண்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. கரெக்டாக? ஸோ முதல்ல உண்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஓரளவு அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம அப்படியே ஒத்துக்கிடணும், அப்படி கூடாது. அதே சமயம் அதுலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவாவது யோசிக்கணும். கண்மூடித்தனமாக என்ன இருக்குது ஏதுன்னே பார்க்காம ஒரு விஷயத்தை நிராகரிச்சிடக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பைபிள்லாம் கிடச்சிதுன்னா, பை சான்ஸ் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அதனுடைய அந்த பைபிள் வேர்சஸ் ஏதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது எந்த வேதத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஒரு தடவை பாருங்கள். நம்ம மனசுக்கு அது தெரியும் இது என்ன சொல்ல வராங்கன்னு. ஆனால் நிச்சயமாக இட்டுக்கட்டி சொல்லப்பட்டதாக இருக்கும். பட் எடுத்தோடனே அதை மீது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் எந்த மாதிரியான எண்ண ஓட்டமும் கொடுக்காம அதை முதல்ல பாருங்கள். புரிஞ்சுக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே சமயம் அதை நம்ம என்ன எதுன்னே தெரியாமல் பொதுவாக நிராகரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த குர்ஆனானது இந்த 2 வேதத்தையும் தான் உண்மைப்படுத்த வந்திருக்கு. ஸோ தௌராத் இன்ஜீல் இன்னைக்கு இன்ஃபேக்ட் உங்களுக்கு யாராவது கிறிஸ்துவன ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம், உங்களுடைய வேதத்தெல்லாம் உண்மைப்படுத்த வந்தது தான் இந்த வேதம், இப்போ இதில் உள்ளது தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்னு நீங்கள் ஒன்றா கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய நம்ம கூட இருக்கிறவங்களையும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பட் நெகட்டிவாக விஷயங்கள் நடக்கலாம், அதையும் நம்ம ஏற்றுக்கிற ரெடியாக இருக்கணும். நம்ம நேர்மறையான விஷயத்திலேயே போகிறோம் அப்படின்னாலும் தவறுதலாகவும் இருக்கலாம், வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளை நாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களை இழிவுபடுத்தி மற்றவங்கள மட்டம் தட்டி அதை ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு வெறுப்பை அதன் மீது விதைத்து இப்படி இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே
அவங்க மீது நமக்கு வந்து இந்த இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஜென்டில் இதுதான் தோணும். யூதர்கள் மேலேயே ஆரம்பத்தில் சொல்லும்போது ஜென்டில் இதுதான் நமக்கு தோணும். பட் அவங்களுடைய செயல்கள் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லும்போது நமக்கு வெறுப்பு வரும் தான், இல்லை சொல்லலை. பட் ஸ்டில் ஒரு ஒரு நீதமான முஸ்லீமாக நம்ம இரண்டத்துக்கும் நடுவில் டூ மச் ஆஃப் லவ் இல்லாமல் டூ மச் ஆஃப் ஹேட்டும் இல்லாமல் நடுத்தரத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த வேதமானது சத்தியத்தை கொண்டு வந்திருக்கு. இதற்கு முன்னால் இறங்கப்பட்ட வேதமான தௌராத்தையும் இஞ்சிலையும் உண்மைப்படுத்த வந்திருக்கு. அடுத்த ஆயத்து பாருங்க. மின் கப்லு ஹுதல்லின் நாசி வஅன்ஸலல் ஃபுர்கான் இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லாஹி லஹும் அஸாபுன் ஷதீத் வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம். மின் கபில் முன்னர், ஹுதன் ஹுதானா நேர்வழி, நேர்வழி, லின்னாசி வஅன்ஸல அன்ஸலனா இறக்கினான் அனுப்பினான், ஃபுர்கான பிரித்து அறிவிக்கக்கூடியது. பாருங்க, பிரித்து எதை பிரித்து அறிவிக்கணும்? ஸோ நல்லது எது கெட்டதுன்னு எது அந்த கரெக்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அந்த வேதமானது குளறுபடி ஆயிடுச்சு. இஷ்டத்துக்கு இவங்க தங்களுக்கு தோன்ற மாதிரியாகவும் தங்களுடைய சூழலுக்கு ஏற்ப மாதிரியும் மாற்றிட்டாங்க. ஸோ அதை பிரித்து அறிவிக்கக்கூடியது தான் இந்த ஃபுர்கான். இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கையிலையும் அந்த ஃபுர்கான் இருந்துச்சு. அங்கேயும் வந்து எது சரி எது தப்புன்னு பிரித்து அறிவிக்கக்கூடிய இதுன்னு தான் எல்லாம் சொன்னான். ஆனால் இங்கே இந்த குரானை ஃபுர்கான்னு சொல்கிறான். அப்போ அவங்க எழுதி இருக்கிறதுலையும் எது சரி எது தப்பு அப்படின்னு அதை பிரித்து அறிவிக்கக்கூடியது தான் குரானில் இருக்குது. அப்போது நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் அது பைபிள் அப்படிங்கிறதோடைய ஒரு ப்ராப்பர் கீநோட்ஸ் அதுதான் குரான். ஸோ முதல்ல நம்ம குரானை நல்லபடியாக விளங்குவோம். அதனை வச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து உள்ள வேதங்களை நம்ம சிந்திக்கலாம். இப்போதைக்கு மற்ற வேதங்களை சிந்திக்க வேணாம். அதே சமயம் அந்த வேதங்களை நம்ம வந்து பொதுவாக அதை வந்து நம்ம வெறுத்துறவும் வேணாம். ஸோ இது வந்து அல்லாஹ்வுடைய ஃபுர்கான். இன்னல்லதீன கஃபரு யார் நிராகரித்தார்கள், பி ஆயாத்தில்லாஹி அல்லாஹ்வின் வசனங்களை, லஹும் அதாபுன் ஷதீத், ஷதீத்னா கடினமானது, அவங்களுக்கான வேதனை கடினமானது. வல்லாஹு அசீஸுன் அல்லாஹ் மிகைத்தவன், துன்திகாம் தண்டிப்பவன். அப்போ இவ்வளவும் சொல்லிட்டு 4வது ஆயத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இந்த வேதமானது தனக்கு முன்னாடி அருளப்பட்ட வேத நூல்களை எல்லாம் உண்மைப்படுத்துது. இன்னும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதுக்கு முன்னாடி தௌராத்தையும் இஞ்சிலையும் அல்லாஹ் அனுப்பியிருந்தான். மெய்யையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைக்கல்லான இந்த ஃபுர்கானையும் இப்போ இறக்கியிருக்கான். இனி எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு திண்ணமாக கடுமையான தண்டனை உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் தீய செயல்களுக்கு பழிவாங்குபவனும் ஆவான். அங்கேயாவது ஏதோ நான் இவ்வளோலாம் உங்களுக்கு பண்ணேனே, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே வந்தான். இந்த அத்தியாயத்தில் பாருங்கள், எடுத்தோனையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஃபுர்கானு வந்துருச்சு, இது அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து வந்திருக்கு, திண்ணமாக இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அப்படி ஏற்றுக்கறல அப்படின்னா உங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும். அல்லாஹ் எல்லாத்துலேயும் வல்லமை மிக்கவன். அவன் உங்களுடைய செயல்களுக்கு அவன் நிச்சயமாக, தீய செயல்களுக்கு நிச்சயமாக பழிவாங்குபவனாக இருப்பான் அப்படிங்கிறான். ஏன்னா இப்போது இந்த பனு இஸ்ராயல்களை விட இந்த நசாராக்கள்கிட்ட அடுத்து ஒன்று அவங்க அந்த டைம் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கிட்டாங்க. அதே சமயம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி அல்லாஹ்க்கான வேலைகளில் அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஆரம்பம் என்னவோ நல்லா தான் இருந்தது. ஆனால் அடுத்து அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இறைவனுக்கு ஏதேதோ வஸ்துக்களை ஏற்பாடு பண்ணி அவர் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம இறைவன் சொல்லிட்டு அவர் இறந்துட்டாருன்ட்டாங்க, இல்லை இயேசு வந்து அல்லாவுக்கு மகன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட கலகங்கள், ஒரு ஒரு ரொம்ப கொச்சையான கலகங்கள். இறைவனுடைய அந்த அந்த இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண மனுஷனுக்கே இத்தனை கலகங்கள் சொன்னால் ஏற்றுப்போமா? ஆனால் அல்லாஹ்க்கு எவ்வளோ தூய்மையானவன். உங்களை எங்களையும் படைச்சி, நம்ம முன்னோர்களை படைச்சி, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, ஒரு நாட்டை உருவாக்கின ராஜாவையே நம்ம அவ்வளோ மெய்மறந்து சிலிர்த்து பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ராஜ்யம், இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை உருவாக்கின இறைவன் அவனை கொச்சைப்படுத்தும் விதமாக அவனுக்கு மகன் இருக்குது. மகன்லாம் இருக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ பலவீனமானவன் இல்லை. மகன் இருக்கான் அப்படின்னா அப்போ இந்த யூனிவர்ஸை ஆட்சி செய்கிறதுக்கு அவனுக்கும் ஒரு பகுதி இருக்குது. இன்றைக்கி நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி, அதாவது அப்பாவுக்கு அப்புறம் மகன் பார்ப்பார், கடவுளாக சித்தரிக்கப்பட்டு அந்த கடவுள் அப்பா கடவுள் இறந்த பிறகு மகன் கடவுள் வந்து பார்ப்பார். ஸோ இல்லை அப்பா கடவுளுக்கு அப்புறம் அவர் வயசாகிடுச்சு அப்படின்ட்டு மகன் கடவுள் வந்து இது பண்ணுவார். இப்போ ரீசெண்டாகவும் பார்க்குறோம், அவர் எப்போவுமே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த கிறிஸ்துவர்கள்னால் அந்த மக்கள் இல்லை, கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஏற்படுத்தி இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்துவ பாதிரியார்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். மக்களாக எதுவும் வந்து பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. எனக்கு என்னமோ நம்மளும் வந்து அதே மாதிரி தான், நம்மளுடைய உலாமாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நம்மளாக எதுவும் சிந்திக்கிறதும் இல்லை, செயல்படுறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த பாதிரிமார்கள் வந்து குளறுபடி செஞ்சு பண்ண விஷயங்களை அல்லாஹ் வந்து திரும்பி கொண்டு வரான். இது புது நபி, இவர் வந்து உங்களுடைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய, நடுவில் பொய்யா ஆக்கிக்கிட்டீங்க, அதை உண்மைப்படுத்தக்கூடிய வேதத்தை நான் இவர் கையில் கொடுத்து அனுப்புகிறேன். இதை நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை கடுமையாக்குவான். யாரெல்லாம் நீங்கள் தீய செயல்கள் செய்கிறீங்களோ அவங்கள பழிவாங்குபவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. திண்ணமாக வானத்திலும் பூமியிலும் உள்ள எப்பொருளும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது அன்று. ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு இன்னொரு இணையாக கொண்டு வந்தது தானே. ஸோ அது ரிலேட்டடாகவே அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான் பாருங்கள். நிச்சயமாக வானத்தில் பூமியில் உள்ள எந்த பொருளும் என்னுடைய பார்வையிலேருந்து மறையாது, எதுவுமே எனக்கு மறைந்தது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து, ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். ஹுவல்லதி எவன், யுஸவ்விருக்கும் உங்களை உருவமைக்கிறான். அல்லாஹ் கேட்குறான், யாரு உங்களை உருவமைக்கிறான்? ஃபில் அர்ஹாமி கர்ப்பப்பைகளில், கைஃப யஷாஉ எவ்வாறு நாடுகிறான், லா இலாஹ இல்லாஹுவ வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர, அசீஸுல் ஹக்கீம் அசீஸ் மிகைத்தவன். அசீஸ் அப்படின்னா அந்த மிகைத்தவன், ரொம்ப எல்லாத்துலேயுமே டாப் மோஸ்ட் மாஸ்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அசீஸாக இருக்கான், ஹக்கீமாகவும் இருக்கான், ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், உங்களை உங்கள் அம்மாக்களுடைய கருவறையில் தான் நாடுகிறவாறு உங்களோட உருவங்களை அமைக்கிறான். இப்போ இது வந்து சயின்ஸு எப்போ கண்டுபிடிச்சது? இன்ஃபேக்ட் நம்ம இப்போ குழந்தை உருவாகிறது அப்படின்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிண்டமாக தான் இருக்கும்.
பிண்டத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஒயிட் கலரில் ஏதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன காமிச்சாங்க? ஒரு ஒயிட் கலரில் ஏதோ துடிக்கும், ஹார்ட் பீட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்த அந்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்த வளர்கிற அந்த இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உங்களை யார் இப்படி உருவங்கள் கொடுத்து படைச்சது? ஸோ நிச்சயமாக இதில் அல்லாஹ்வுடைய அசீஸும் அல்லாஹ்வுடைய ஹக்கீமும் இருக்குது. ஸோ நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த உலகமே வந்து நம்மளை ரொம்ப போட்டு அடித்து வேறு மாதிரி திசை திருப்புது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான், உங்கள் அம்மாவுடைய கருவறையில் உங்களை யார் படைச்சது? சிந்திக்க வேணாமா? ஆனால் அல்லாஹ் நுண்ணறிவாளனாகவும் இன்னும் வந்து அசீஸ்னால் ரொம்ப அந்த மேனேஜ்மெண்ட், அந்த அவங்கள அந்த ரிசோர்ஸு எல்லாத்தையுமே அந்த ஆளக்கூடியவன் எல்லாமே இறைவன் தான். இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை அல்லாஹ் ஏன் நமக்கு சொல்லணும்? சிந்திச்சு பாருங்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாபி வ உக்ரு முத்தஷாபிஹாத் فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அந்த இறைவனே இவ்வேத நூலை மீது இறக்கி அருளினான். திரும்ப திரும்ப இந்த குரானை தான் அல்லாஹ் உண்மைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கான். நபியே, அந்த இறைவன் தான், அவன்தான் இந்த வேத நூலை உங்கள் மீது இறக்கியிருக்கான். இதில் எந்த 2 விதமான வசனங்கள் உள்ளன. ஒன்று முஹ்கமாத். இப்போ இந்த வசனங்கள் பார்த்தா இது வேதத்தோட அடிப்படையானது. 2வது முத்தஷாபிஹாத். இது வந்து எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி வேறு எவரும் அறியார். இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகிறோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்று கூறுகிறார்கள். மேலும் உண்மை யாதெனில் அறிவாளிகள் தாம் எதிலும் சரியான படிப்பினை பெறுகிறார்கள். மாஷால்லா, இது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சான்றான ஒரு விஷயம். குரானில் 2 விதமான வசனங்கள் இருக்குது. அதுக்குன்னு வந்து நமக்கு என்ன சொல்லப்படுது? நல்ல இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும், எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாது அப்படின்னு நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், குரானில் 2 மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒன்று அதோட அடிப்படை விஷயங்கள், பேசிக்காக, இப்போ நம்ம அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இன்னொன்று மறைவான விஷயங்கள். ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, மறைவான விஷயங்களை, முக்கியமாக இதயத்தில் நோய் உள்ளவங்க இந்த மறைவான விஷயங்களையே தேடி திரிஞ்சு அதில் ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ இன்றைக்கி அதுக்காக நம்ம ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதா? அப்படி கிடையாது. நம்ம குரானை தாராளமாக சிந்திக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நான் சிந்திக்கிறது மட்டும்தான் சரி, மற்றவங்க சிந்திக்கிறதெல்லாம் தவறு அப்படின்ற நோக்கம் நமக்கு வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் அந்த மனதில் இருக்கக்கூடிய நோய். ஸோ அந்த நோய் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்களா,
இந்த முத்தஷாபிஹத்தான அந்த விஷயங்களை தேடி அவங்க போகிறாங்களாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தேடி முயற்சி அதாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அதோட உண்மையான பொருளை அல்லாஹ் தான் நன்கு அறிவான். ஸோ இந்த குரானில் உள்ள ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் எந்த மீனிங்கில் அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறது சொன்னவனுக்கு தானே தெரியும், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அது புரிஞ்சாலும் கூட அது அல்லாஹ் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அவன் புரிய வைக்கிறான் அப்படின்னு நம்ம செஞ்சுச்சிடணுமே தவிர அவங்கள நம்ம வசப்பாடுறது கூடாது. அதே சமயம் எனக்கு மட்டும்தான், அதாவது இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் எல்லா இல்மும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம நம்பக்கூடாது. எல்லாம் சொல்கிறான், உண்மையாகவே அதிக ஹிக்மத்துடையவங்க என்ன பண்ணுவாங்களாம், இது எல்லாமே அல்லாஹ் கிட்டேருந்து வந்தது தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி நம்புகிறவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஸோ ஓகே, இதில் எனக்கு என்ன புரியுதோ அது உங்களுக்கு, என்ன புரியுதோ அது உங்களுக்கு அப்படின்னு ப்ராப்பராக நியூட்ரலாக இருக்கக்கூடியவங்களைத்தான் அல்லாஹ் அறிவாளின்னு சொல்கிறான். அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் சரியான படிப்பினை இருக்குன்னு சொல்லுறான். ஸோ சிந்திச்சு பாருங்கள், யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் எனக்கு மட்டும்தான், நான் சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம யார்கிட்ட அதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம், எனக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகுது. இன்னும் உலாமாக்கள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. பெஸ்ட்டு உலாமாக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, பட் இப்போ உள்ள சிலர் எனக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகுது அப்படின்ற கோணத்தில் அவங்க பேசுகிறாங்க. இல்லை உலாமாக்கள் விடுங்க, நல்லா படித்தவங்க அப்படி பேச மாட்டாங்க. நம்ம வீடுகள்லையே நமக்கு மேலே உள்ளவங்க யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று எனக்கு தெரியாததையா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சிந்திக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசில் நோய் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு அறிவு கொஞ்சம் குறைபாடாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அறிவு, நான் அறிவாளி அப்படிங்கிறது எப்போ உறுதி ஆகுது? அல்லாஹ் யாரை அறிவாளி அப்படின்னு சொல்கிறான்னா, இறைவன் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்பி இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ் அறிவாளிங்கிறான். கூடவே அவங்களுக்கு தான் எல்லாத்துலேயும் சரியான படிப்பினை கிடைக்குங்கிறான். ஸோ இப்போ சரியான படிப்பினை அதை நம்பி அக்செப்ட் பண்ணி யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்த படிப்பினையை அவங்களால எடுத்துக்க முடியும். அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டிக்மா, அந்த ஒரு இப்போது டேம்லலாம் நம்ம பார்க்குறோம், டேமில் தண்ணி வேணும் அப்படின்னா அதை திறந்துருந்தால் தானே தண்ணி உள்ளே வரும். அதை போட்டு அணையை போட்டு அடைச்சிட்டா, க்ளோஸ் பண்ணிட்டா தண்ணி உள்ளே வருமா? இப்போ அந்த மாதிரி நம்ம மனதையும் மைண்டையும் ஓப்பனாக வச்சுருக்கணும். அப்பன்னா மட்டும்தான் அந்தந்த காலத்துக்கு வரக்கூடிய அந்தந்த ஹிக்குமத்துகளை நம்ம பெற முடியும். ஸோ பி ஓப்பன் மைண்டட். இதை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இங்கே எடுத்து சொல்லுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ரப்பனா லா துசிகு குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மத் இன்னக அந்தல் வஹாப். அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். இப்போ ஒரு சிலர் அல்லாஹ்கிட்ட இப்படி இறைஞ்சுறாங்களாம், எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியில் இருந்து பிறல செய்திடாதே. மேலும் எங்களுக்கு நான் பேசுறது கேக்குதாம்மா? கேக்குது சிஸ்டர். ஓகேம்மா. கேக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
ஸோ இந்த நேர்வழியில் எங்களை செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்திடாதே. மேலும் எங்களுக்கு உன் அருளிலிருந்து கொடை வழங்குவாயாக. திண்ணமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாய் இருக்கிறாய். அப்போது இந்த மக்கள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அல்லாஹ் சொல்கிறான். பட் இது இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். சில மக்கள் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு சொல்லலை, அவர்கள் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அவங்க இந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்களாம், எங்கள் ரப்பே, எங்களை நீ நேர்வழியில் செலுத்தின பிறகு எங்கள் இதயங்களை நேர்வழியிலேருந்து பிறழச் செய்திடாத. நம்ம ஒரு டெஸ்டினி போகணும், நம்ம பார்த்து பார்த்து போகும்போது அட்லீஸ்ட் ஒரு ஏதோ கரெக்டான வழியில் போகிறோம். ஆனால் எப்போ வேணால் வழியை நம்ம தடம் மாறலாம். சம்டைம்ஸ் கரெக்டாக தானே வரோம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போவோம், கடைசியில் ராங் ரூட்டுக்கு போயிடும். சில நேரம் விழுந்துருவோமோ அப்படின்னு பயந்து போவோம், ஆனால் சரியான ரூட்டில் போயிடுவோம். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மக்களில் சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் இறைவனே, எங்களை நீ நேர்வழியில் அனுப்புகிற, அதை சில நேரம் அப்படியே எங்கள் இதயங்களை அப்படியே பிறல வச்சிடாத. எங்களுக்கு உன்னோட அருள்ல இருந்து எங்களுக்கு எனக்கு கொடுத்த அருள்வாயாக. உண்மையிலேயே நீ தாராளமாக வழங்குபவனாக இருக்கிறாய். ஸோ அல்லாஹ் கிட்ட இந்த வார்த்தைகள் கேட்குறோமா நம்ம? அல்லாஹ் சொல்கிறான், உண்மைதான், இங்கே நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கான சில அருட்கொடைகள் வேணும். அருட்கொடை என்ன அப்படின்னா அந்த ஃபுர்கான் தான். ஏன்னா ஃபுர்கானெல்லாம் தான் அல்லாஹ் பேசுகிறான். ஸோ அந்த ஃபுர்கான் தான் நம்மளுடைய முதல் அருட்கொடை. இன்னும் தாண்டி நம்மளுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா நம்மளுடைய பாதை மாறுறதுக்கு ரீசன் என்ன? அந்த வாழ்வாதாரம் தான். எனக்கு இப்போ எனக்கு ஒரு நல்ல பிளேஸ்க்கு போய் நான் இறங்கணும், ஆனால் தண்ணித்தாக அடிக்குது அப்படின்னா அந்த மாய வலை தானே. இன்னைக்கு அந்த மாய வலையை காமிச்சு தான் பாலைவனத்தில் இந்த ஓயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோலை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. பாலைவனத்துக்கு நடுவில் சோலை இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ தண்ணிலாம் இருக்கிற மாதிரி, காணல் நீர் எல்லாம் இருக்கும். நம்ம வேகமாக போவோம், ஆனால் அங்கே இருக்காது. அதே சமயம் இன்னும் ரொம்ப தூரத்தில் நிஜமாகவே அந்த சோலை இருக்கும். ஆனால் நம்ம அதை சிந்திக்காமல் இதை நோக்கி பயணம் பண்ணிடுவோம். இதை அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுறான் அப்படின்னா, நிச்சயமாக இந்த நசாராக்கள், இந்த ஆலு இம்ரான்கள், இவங்களுடைய சைடிலிருந்து இன்னைக்கு நமக்கு என்ன அதிகமாக தெரியப்படுத்துது, இந்த பொருளாதார ரீதியாக, எக்கனாமிக்கல் ரீதியாக இந்த நசாராக்கள் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபண்டு எல்லாமே கிடைக்கும். ஆனால் உண்மையிலேயே என்ன சொல்கிறது, இந்த ஃபண்டுங்கனால அவங்க நேர்வழியிலேருந்து சம்டைம்ஸ் பிறன்றுவாங்களோ. இதே ஃபண்டுக்காக தானே நம்மளும், இதே பணத்துக்காக தானே நம்மளும் கூட அடுத்து தெரிஞ்சும் கூட ஃப்ரைடே நம்ம தொழுகணும் அப்படின்னாலும் கூட வேறு வழி இல்லை. சம்டைம்ஸ் தொழுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலல்ல. வேலைக்கெலாம் போயிட்டோம், கார்ப்பரேட்லலாம் இருக்கோம் அப்படின்னா சிலருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்லலை, பட் சிலருக்கு கிடைக்கலன்னாலும் எனக்கு இப்போ அங்கே பணம் வருதே, என்னோடய வாழ்வாதாரம் இருக்கே அப்படின்னு தானே நம்ம அங்கே இருக்கோம். ஸோ அல்லாஹ்வுடைய அந்த பாதையிலேருந்து வழி பெறலாமல் போகணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அந்த வாழ்வாதாரம் வேணும். ஸோ எனக்கு என்னோடய வாழ்வாதாரத்தையும் உன்கிட்ட இருந்து எனக்கு கொடுயா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட துவா செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அவங்க எப்படி துவா கேட்குறாங்களாம், ரப்பனா இன்னக ஜாமி உன்னாசி லியௌமில் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மிஆத். இன்னும் எங்கள் இறைவனே, திண்ணமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாக இருக்கிறாய். அந்த நாள் வருவதில் எத்தகைய ஐயமும் இல்லை. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல.
அப்போது இந்த மாதிரி எனக்கு நேரான வழியை காமி பிறலை வச்சிடாத. இப்போ அந்த நேரான வழிக்கு எனக்கு வாழ்வாதாரமும் வேணும், உன்னோட அருட்கொடையிலேருந்து எனக்கு நீ கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிச்சயமாக எல்லா மனிதரும் ஒரு நாளில் உன்னிடம் ஒன்று திரட்டக்கூடியவர்களாக தான் இருக்கும். அந்த ஒரு நாள் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீ வாக்குறுதியை மீறவும் மாட்ட. ஸோ எவ்வளோ பெரிய பெரிய துவாக்கள் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு பொருந்துகிற துவாக்கள் தான். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வந்தாலும் கூட இன்னைக்கு நமக்கும் அது பொருந்தும். வரலாறு எப்போவுமே மீண்டும் ஒரு முறை நடக்கும். ஸோ இன்றைக்கி இதை நம்ம வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வச்சு படிக்கிறத விட, ஏன்னா அப்போது நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி நல்லா தெரியணும், பட் அந்த ஹிஸ்ட்ரி இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பட் இதை வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கே நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி காலகட்டத்துக்கே நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் நமக்கு வந்து இன்றைக்கி வாழ்கிறதுக்கான சில விஷயங்கள் புரியும். ஸோ அதனால தான் நான் பேசிக்காக அந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சிந்திக்க மட்டும் சொல்லிக்கிட்டே வரேன். ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ எங்கள் இறைவனே, திண்ணமாக எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் நீ ஒன்று திரட்டக்கூடியவனாக இருக்கிற அந்த நாள் நிச்சயமாக வரும். அந்த டைமில் நீ வாக்குறுதி மீறுபவன் இல்லை அப்படின்னும் இதுவாக கேட்குறாங்களாம். அடுத்து, இன்னல்லதீன கஃபரு லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வ உலாயிக ஹும் வகூதுன் நார். நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவிடத்தில் சிறிதும் பலன் அளித்திட மாட்டாது. அவர்கள் நரகின் எரிபொருளாய்தான் இருப்பார்கள். அப்போ அல்லாவுடைய புறத்துலேருந்து நம்ம வந்து அருட்கொடை கேட்டுட்டோம். யாரெல்லாம் எங்களை வந்து நேர்வழியில் போக வை, கொஞ்சம் கூட வழிபெறலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீ வந்து அருட்கொடையை கொடுன்னு கேட்குறோம். ஸோ அந்த அருட்கொடையில் தான் குழந்தை, ஏன்னா இப்போ குழந்தை இல்லைன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், நம்மளை ஈஸியாக ஏமாற்றுவாங்க, அது செய்யுங்க இது செய்யுங்க. ஸோ அப்போ ஒரு குழந்தையாக இருக்கட்டும், குழந்தையும் செல்வம்தான், இன்னும் ஒரு பணம் காசு இல்லைன்னாலும் பிரச்சனை தான். ஸோ அதைத்தான் நம்ம இறைவன்ட்ட இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழக்கூடிய சில அருட்கொடைகளை கேட்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் இறை நிராகரிப்பு போக்கை, அல்லாவை நிராகரிக்கக்கூடிய போக்கை மேற்கொள்கிறீங்களோ அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கும் செல்வமும் பிள்ளைகளும் இருக்கும், ஆனால் அது அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் கூட பலன் தராது. எல்லாமே நரகத்தில் எரிபொருளாகத்தான் இருப்பீங்க அப்படிங்கிறான். ஸோ சிந்திச்சு பார்ப்போம். ஸோ இது ஒவ்வொரு நசாராக்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஆனால் இதை வந்து அல்லாஹ் நசாராக்களுக்குன்னு சொல்லலை, முஸ்லீம்களுக்குன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறான். அப்படின்னா நசாராக்களுக்குன்னு சொன்னாவே அது நமக்குன்னு தான் யோசிக்கணும். இப்போ யார் என்னன்னே சொல்லாமல் பொதுவாக சொல்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அது எல்லாருக்குமே தான். இதில் முஸ்லீம்கள், ஹிந்துஸு, கிறிஸ்டின்னு இவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே ஒரே வார்த்தை தான். ஸோ இறைவனை நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வங்களும் நம்மளுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்கிட்ட எந்த பலனும் ஏற்படுத்திடாது. சரி, அடுத்த ஆயத்து பாருங்கள். கதஅபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம் கத்தபு பி ஆயாத்தினா ஃபஅகதஹுமுல்லாஹு பிதுனூபிஹிம் வல்லாஹு ஷதீதுல் இகாப். ஸோ இப்போ தான் ஃபிரௌன் தலைவர் வராரு. ஸோ இது வரைக்கும் குரானில் ஃபிரௌனை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ இப்போ ஃபிரௌனுங்கிற ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் நமக்கு இப்போ காமிக்கப்படுது. சரி, ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஃபிரௌனை சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு முன் இறைவனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியை போல்தான் இவர்களுக்கும் நேரும். அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள். எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான்.
உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு 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 கூட்டம் இறைவனை நிராகரித்து கொண்டு இருக்கு. அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஃபிரௌனை காமிக்கிறான். ஃபிரௌனும் அவனை சார்ந்தவங்களும் இப்படித்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அடிபணியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு நேர்ந்த கதி தான் உங்களுக்கும். அவங்க நம்மளுடைய வசனங்களை பொய்ன்னு சொன்னாங்க. எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தினால அல்லாஹ் அவங்கள பிடிச்சிட்டான். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த விஷயங்களை சொல்கிறான். அதாவது பொருளாதார விஷயங்களை நம்ம கேட்குறோம். நேர்வழியிலேருந்து எங்களை பெறலை எங்களுக்கு நேர்வழியிலேருந்து எங்களை வழி தவற செய்திடாதன்னு தான் கேட்குறோம். கேட்டு வாங்கினதை நம்ம அல்லாஹ்வை நிராகரிக்கிற பாணியில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த பொருளும் நமக்கு உதவி செய்யாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஃபிரௌனையே அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். ஃபிரௌனை கொண்டு வந்துட்டு கடுமையாக நான் தண்டிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறான். குல்லில் லதீன கஃபரு சதுகுலபூன வத்துஹ்ஷரூன இலா ஜஹன்னம் வபிஇஸல் மிஹாத். எனவே நபியே, உமது அழைப்பை ஏற்க மறுத்தவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் வெகு விரைவில் கீழடக்கப்படுவீர்கள். மேலும் நீங்கள் நரகத்தை நோக்கி கூட்டமாக விரட்டி செல்லப்படுவீர்கள். அதுவோ மிக கெட்ட தங்குமிடமாகும். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அழைப்பை ஏற்க மறுக்கிறாங்கல்ல நபியே, உங்கள் அழைப்பை ஏற்க மறுக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, ரொம்ப சீக்கிரமே நீங்கள் கீழடக்கப்படுவீர்கள். ஸோ கீழடக்கப்படுவீர்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிமையாக்கப்படுவீங்க, ரொம்ப அடிமட்டத்துக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னும் நரகத்தை நோக்கி விரட்டி செல்லப்படுவீர்கள். விரட்டி செல்லப்படுவீர்கள்னா அந்த அன்னைக்கு நம்ம கியாமத்தில் தான் அந்த நரகத்தை நோக்கி விரட்டி அடிப்பாங்கன்னு இல்லை, வாழும்போதே நரகத்தை காமிப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் நரகமாக இருக்குது, சூனியமாக இருக்குது வாழ்க்கையே அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் முஸ்லீம்கள், ஹிந்துஸ், கிறிஸ்டின்ஸுன்னு இல்லை, எல்லாருமே இந்த வார்த்தைகளை சொல்கிறோம், பயன்படுத்துகிறோம். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நபியுடைய இந்த அழைப்பை மறுத்தவங்களுக்கு இந்த நிலைமை தான். ஸோ அந்த நரகமானது மிக கெட்ட தங்குமிடம். சரி, அப்போது அந்த அழைப்பு என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல. அடுத்த இதில் பாருங்க, கது காணலக்கும் ஆயத்துன் ஃபீ ஃபிஅத்தைனி தகதா ஃபிஅத்துன் துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி வ உக்ரா காஃபிரத்துன் யரவுனஹும் மிஸ்லைஹிம் ரஅயல் ஐன் வல்லாஹு யுஐயிது பினஸ்ரிஹி மன் யஷா இன்ன ஃபீ ذلك லஇப்ரத்தன் லிஉலில் அப்சார். மோதிக்கொண்ட இரு பிரிவினரிடம் திண்ணமாக உங்களுக்கு படிப்பினை தரும் சான்று இருக்கிறது. ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய வழியில் போரிட்டு கொண்டிருந்தார்கள், மற்றொரு பிரிவினர் அவனை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பாளர்கள் 2 மடங்கு அதிகமாயிருந்ததை பார்ப்பவர்கள் தம் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு உதவி செய்து வலுவூட்டுகிறான் என்பதை போரின் முடிவு நிரூபித்துவிட்டது. திண்ணமாக அகப்பார்வை உடையவருக்கு இதில் மாபெரும் படிப்பினை பொதிந்து இருக்கிறது. ஸோ இந்த ஆயத்தானது பத்ரு போரின் அந்த டைமில் இறங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் பத்ரில் மோதி கொண்ட இரு பிரிவினர்கள்ன்றதை குறிப்பிடுறாங்க. ஆனால்
இதை நம்ம பத்ரு அப்படின்னு மட்டும் பார்க்காம இருந்த எல்லா போர்களும். ஸோ மோதிக்கொண்ட இரு பிரிவினர்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சண்டைகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்குது. முக்கியமாக அன்னைக்கு பத்ரு போரிடும்போது நிச்சயமாக சஹாபாக்கள் கம்மியான ஆட்கள், எதிர்த்து வந்த அந்த குறைஷிகள் அதிகம். ஆனாலும் அந்த குறைஷிகள் யார்? அவங்களுக்குள்ளேயே இருந்தவங்க தான். ஆனால் அந்த கொள்கை ரீதியாக அவங்களுக்குள்ள பிரிவினை. கரெக்டாக அவங்களுடைய உறவினர்கள் தான் வந்தாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டுமார்கள் தான் வந்தாங்க சண்டையில், அந்த யுத்தத்துக்கு. ஆனாலும் எதனால் அவங்களுக்குள்ள பிளவு ஏற்படுது அப்படின்னா இந்த கொள்கை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை. ஸோ மோதிக்கொண்ட இரு பிரிவினர்கள்கிட்ட உங்களுக்கு படிப்பினை இருக்குது. ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுடைய வழியில் போரிடுறாங்க, மற்றொரு பிரிவினர் நிராகரிப்பவர்களாக, அல்லாஹ்வுடைய வழியை நிராகரிப்பவர்களாக இருக்காங்க, நம்பிக்கையாளரை விட. ஸோ இன்றைக்கி அந்த போரை நீங்களே மனசில் எடுத்து பாருங்கள். நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பவர்கள் 2 மடங்காக தெரிஞ்சால் கூட, ஏன்னா அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு உதவி செய்து வழி ஊட்டுவான். இப்போ யாருக்கு அவன் உதவி செய்வான் அப்படிங்கிறத அல்லாஹ் தான் நாடுவான். இப்போ யாருக்கு அவன் உதவி செய்து வலுவூட்டுவான் அப்படிங்கிறது அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவான். ஸோ இந்த போரின் முடிவில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, பத்ரில் சஹாபாக்கள் வென்றாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் இனிமேயும் நமக்கு தெரியும் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ திண்ணமாக அகப்பார்வை உடையவருக்கு இதில் மாபெரும் படிப்பினை இருக்கிறது. ஸோ இன்னும் நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கும்போது உங்களுக்கு படிப்பினை இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, இவ்வளோ என்னென்னமோ நம்ம குரானில் பார்க்குறோம். ஆனால் இது இப்போ நமக்கு புரியுது. ஆனால் இதை செயல்படுத்த நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? என்ன நடக்குது உலகத்தில், என்ன நடக்குதுன்னே தெரியலை. முக்கியமாக நம்மக்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். நம்மக்கிட்டேயே ஒரு குட் இருக்கும், ஒன்று பேட் இருக்கும். இப்போ தொழுகலான்னு எந்திரிச்சோம் அப்படின்னா இல்லை ஒரு 10 நிமிஷம், இல்லை ஒரு அரை மணி நேரம். இப்போ தொழுவணும்னு எந்திரிக்கிறது குட்டு, தள்ளி போடுறது பேடு. இது பேசிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆரம்பித்து நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய கண்ட்ரியில், இன்னும் இந்த உலக சுற்றி ஏதோ ஒன்றுக்கு ஒன்று யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கும் ஷைத்தானுக்கும் இடைப்பட்ட, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடைப்பட்ட இந்த மாதிரியான யுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறது, இன்னொன்று ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறது. ஸோ இது 2ல் அல்லாஹ் யாருக்கு உதவுறான், ஸோ யார் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அகப்பார்வையோடு பார்க்குறவங்களுக்கு சான்றுகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா குறிப்பிடுறான். பாருங்கள், ஃபிரௌனை சொல்லி அடுத்து சண்டையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் குர்ஆனுடைய வசனங்களில் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 5 மணிக்கு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.